2030ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுகளுக்காக அகமதாபாத் முக்கிய மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானம் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாகும். இதற்குள் 1,30,000 பார்வையாளர்களை ஒரே நேரத்தில் அமர வைக்கும் திறன் உள்ளது. 2010ஆம் ஆண்டு இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. இதுவரை நடந்த காமன்வெல்த் விளையாட்டுகளில் 101 பதக்கங்களை இந்திய வீரர்கள் அப்போது வென்றார்கள். இதுவே இதுவரை இந்தியா பெற்ற அதிகபட்ச பதக்கங்கள் ஆகும். அகமதாபாத் இந்தியாவின் முதல் புனித ஒலிம்பிக் நகரம் என அழைக்கப்படுவதற்கான பணிகளையும் தொடங்கியுள்ளது. மேலும் அகமதாபாத்தில் உள்ள கைரவான் அருங்காட்சியகம் உலகின் பாரம்பரியத்தில் மிகவும் அழகானதாக கருதப்படுகிறது. நண்பர்களே, காமன்வெல்த் விளையாட்டுகள் பற்றி சில அற்புதமான விஷயங்கள் உங்களுடன் பகிர்கிறேன். 1930ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுகள் கனடா நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டன. விளையாட்டுப் போட்டிகளில் கிரிக்கெட் 1998இல் மட்டுமே சேர்க்கப்பட்டது. காமன்வெல்த் நாடுகளில் காமன்வெல்த் விளையாட்டுகளில் அதிக வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா ஆகும். மொத்தம் 1000ற்கும் அதிகமான பதக்கங்களை வென்றுள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுகளை வெற்றிகரமாக நடத்தினால் அடுத்து 2036 ஒலிம்பிக் விளையாட்டுகள் இந்தியாவின் கனவாக மாறும். இந்தியாவுக்கு ஒலிம்பிக் நடத்தும் வாய்ப்பு கிடைத்தால் இது ஒலிம்பிக் வரலாற்றில் முதன்மையான தென்கிழக்கு ஆசிய நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். ஆசியாவில் இதுவரை ஒலிம்பிக் நடத்தப்பட்ட நாடுகள் ஜப்பான், சீனா மற்றும் கொரியா மட்டுமே. நண்பர்களே, இந்தியாவின் 2030 காமன்வெல்த் விளையாட்டு கனவு வெற்றியாக மாறுமா? இது மட்டுமல்ல, இந்தியாவின் 2036 ஒலிம்பிக் கனவையும் நம்மால் உற்றுக் காண முடியுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிருங்கள்.